ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் வந்துட்டு மலைக்கு சுட சுட பஜ்ஜி சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. ஆனால் பஜ்ஜி மிக்ஸும் இல்லை, என்கிட்ட கடலமாக வரல, ஃபீலே பண்ணாது. எங்கள் அம்மாவோட ரெசிபி இருந்துச்சு. அழகாக அம்மா கடலப்பருப்பு போட்டாங்க, அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டாங்க, மேஜிக் பண்ண மாதிரி ஒரு 1 hour தான் ஊற வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். வரமிளகால கவலையில் எல்லா ஆப்ஷனல் தான். மிளகா பொடி எடுத்து கொட்டிட்டு அப்படியே ஒரு மிக்ஸை போட்டுக்கோங்க. ஒரே அரைதான், நல்ல நேவாக அரைச்சிருங்க, அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸை போட்டு நல்லா வெங்காய பஜ்ஜிங்க. வெளியில் கடையிலலாம் அந்த வெங்காய பஜ்ஜி கிடைக்காது, நம்ம அம்மா கையில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ வேகமாக அந்த வெங்காய பஜ்ஜி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் போட்டு, அப்புறம் கத்திரிக்காவே அழகாக நீளமாக போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க பஜ்ஜி. உண்மையாக சொல்லணுன்னா, நம்ம பஜ்ஜி மிக்ஸ் போட்டால் இப்படி உப்பி வருமோ, அதே மாதிரி இதுவும் போட்டால் உப்பி வந்துச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நமக்கு அந்த நெஞ்சு கறிக்கும்ல, அந்த ஃபில்லாக இல்லைங்க, செம்ம லைட்டாக இருந்துச்சு. உண்மையாலே சாப்பிட்டிங்க தான் தெரியும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் வச்சுலாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அதெல்லாம் அம்மா கையில் மட்டும் தான் கிடைக்கும். அது வீட்டிலேயும் தான் ஸ்பெஷலாக கிடைக்கும், வெளிலலாம் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆனியன் ரிங் பஜ்ஜும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி எப்படி அழகாக உப்பி வருதுல, அது பார்க்கவே ஆசை இருந்துச்சு. அது மாதிரி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி மிஸ் பண்ணிடாதீங்க, அதுவும் போட்டு பாருங்கள். இந்த 3 பஜ்ஜியும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. தேங்காய் சட்னியோடய சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டு. மறக்காமல் சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபி வந்துக்கிட்டே இருக்கும்.